எய்ஸ்தட்டிக்கா ஒரு பேக் வித் மீ வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். ஆனா, நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து, என் பையனும் நானும் வீடியோ எடுப்பேன்னு அவரோட பங்குக்கு ஃபோன வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு. அவரு பண்றது பார்க்க க்யூட்டா வேற இருந்தது. அதான் சரி பரவாயில்லன்னு நான் கிடைக்கிற கேப்ல பேக் பண்ணிட்டுருந்தேன். நான் இந்த சூட்கேஸ தொறந்தாலே உள்ள வந்து உட்காந்துக்கிறது, உள்ள நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி வெளிய போடுறதுன்னு ஒரே ரகல பண்ணுவாரு. அதனாலேயே அவரு தூங்கும்போது தான் பேக் பண்ணலான்னு எப்பயும் நினைப்பேன். பட் பண்ண முடியாது. எப்பயும் லாஸ்ட் மினிட் பேக்கிங் தான். ஆனா எப்படியோ இந்த டைம் டாய்ஸ் எல்லாம் வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி, அவர கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணின்னு ஒரு வழியா பேக் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் நாங்க எங்க போறோம்னா, காரைக்குடிக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு போறோம். லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், நாங்க பெங்களூர்ல இருக்கோம்னு. பேசிக்கலி காரைக்குடி என்னோட ஹஸ்பண்டோட நேட்டிவ். அண்ட் நான் ஒரு பக்கா கோயம்புத்தூர் பொண்ணு. பொறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே கோயம்புத்தூர் தான். இவ்ளோ லாங்கா நான் ஒரு பையன புடிச்சு மேரேஜ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. கல்யாணம் கூட நான் வந்து கோயம்புத்தூர் பையன எப்படி தான் ப்ரெஷர்ஸ் பண்ணுவேன்னு கிரியேட் பண்றதா? நெனச்சேன். எப்படி பவி? அ எனக்கு தெரியலையே. அதான் கேட்கிறேன். நம்ம ஊரு பசங்க தான் நமக்கு செட் ஆகும் அப்டின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். எப்ப என் ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ, சம்ஹவ் ஐ ஃபீல் லைக் ஐ எண்டட் அப் வித் திஸ் கைன்னு. ஸோ லைஃப்பும் எங்கள அப்படி தான் கூட்டிட்டு போச்சு. நாங்க வந்து காலேஜ் ஸ்வீட் வி லைக்ட் ஈச் அதர், வி ஃபெல் இன் லவ் அண்ட் வி எண்டட் அப் கெட்டிங் மேரிட். ஸோ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன்ல. ஆனா அது அவ்ளோ ஈஸி இல்ல. நான் எங்கேருந்து எங்கே போயிட்டேன் புரியவே பாருங்களேன். புரியாது. ஸோ கமிங் பேக் டு த டாபிக், மார்னிங் 5:30 போல கிளம்பிட்டோம் வீட்லருந்து. பிகாஸ் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு. ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு அவரோட கசின்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஃபன் பண்ணணும் அப்படின்னு மார்னிங் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். பெங்களூர் டு காரைக்குடி வந்து 10 ஹவர்ஸ் ஆகும். நடுவில் டீ, பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு எல்லா பிரேக்கும் இன்க்ளூட் பண்ணி 10 ஹவர்ஸ் ஆகும். நாங்கள் இந்த டைம் கிளம்பும்போது கிளைமேட் சூப்பராக இருந்தது. நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் போல் தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வியூஸு, கிளைமேட்டுன்னு எல்லாம் சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாரு, "இன்னும் நம்ம வந்த வழி பாஸ் பண்ணி வந்த இடத்துல ஃபுல்லா வியூ எல்லாம் சூப்பரா இருந்தது. நீ தான் தூங்கிட்ட" அப்படின்னு. சரி டிகாஷன் இல்ல. பரவாயில்லன்னு பார்த்தா, நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தோம். லேட்டர் ஐ ரியலைஸ் தட் நான் வந்து பெங்களூர்ல காஃபி குடிக்கணும்னு நெனச்சேன். பெங்களூர்ல எல்லா பக்கமும் காஃபி சூப்பரா இருக்கும். நான் ரொம்ப சேட் ஆயிட்டேன் அதனால. பிகாஸ் ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் டே டு ஹேவ் மை காஃபி. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் என்ன பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன்ல நிறுத்தி டீ வாங்கி குடுத்தாரு. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் இனிமே நம்ம பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உனக்கு மறக்காம நான் காஃபி வாங்கி தருவேன்னு என்ன சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போனாரு. ஸோ நாங்க அப்படியே 10 ஹவர்ஸ் கழிச்சு வேற என்ன காரைக்குடி ரீச் சத்தம் இல்ல. ஆயிட்டோம்.